ஸ்ரீலங்கா திரைசேரியிலிருந்து 2.5 மில்லியன் டாலர் மூன்றாம் தரப்பினால் இணைய மோசடி ஊடாக மோசடி செய்யப்பட்டதாக அரசாங்கம் குறிப்பிடுவது சிறுபிள்ளைத்தனமானது என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். இதனால் நிதி குற்றத்திற்கு பொறுப்பேற்று நிதி அமைச்சின் செயலாளர் உடனடியாக பதவியிலிருந்து விலக வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். திரைசேரியால் செலுத்தப்பட்ட 2.5 மில்லியன் டாலர் மோசடி செய்யப்பட்ட விவகாரத்தின் பின்னணியில் இருக்கும் உண்மையான இணைய ஊடுருவலாளர் நிதியமைச்சின் செயலாளராகவே இருக்கலாம் என்ற சந்தேகம் காணப்படுவதாக விமல் வீரவன்ச தெரிவித்தார். ஆஸ்திரேலியாவில் உள்ள கடன் வழங்குனர்களுக்கு செலுத்த வேண்டிய கடனை வெறும் மின்னஞ்சல் மூலம் வந்த வேறொரு கணக்கு இலக்கத்திற்கு வைப்பிலிடும் அளவுக்கு திரைசேரி அதிகாரிகள் முட்டாள்களாக இருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் கூறினார். 76 ஆண்டு காலமாக இலங்கை நிதி வரலாற்றில் இவ்வளவு பாரதூரமான மற்றும் தர்க்கமற்ற கொடுக்கல் வாங்கல் இடம்பெறவில்லை எனவும் ஒரு தனியார் நிறுவனம் பின்பற்றும் அடிப்படை மீளாய்வு முறைகளை திரைசேரி மீறியுள்ளதாகவும் கூறினார். பொருளாதார ரீதியில் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அரச பொது நிதி குறித்து திரைசேரி அலட்சியமாக செயற்படுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது எனவும் விமல் வீரவன்ச தெரிவித்தார்.